ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த மழை நாளில் வந்து நம்ம எப்படி நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக சீக்கிரமாக முடிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாவு இல்லைனால சரி நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கலாம். எப்போதுமே வந்து மாவு இல்லைன்னா நமக்கு என்ன தான் டிஃபன் இருந்தால் கூட ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இட்லிக்கு ஊற வச்சது மாவு அரைச்சிக்கிட்டு நான் என்னென்ன வேலை செய்ய போகிறேன்னு காட்டப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காப்பிக்கு எடுத்து வச்சுட்டு நான் காப்பி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் எனக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மாவு அரைச்சிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் இதுவே காமிச்சிட்டு தான் போர் அடிக்கும்ன்றதுனால நான் ஃபுல்லாலாம் காமிக்கல. எல்லார் வீட்லேயும் எப்போதும் செய்கிறது தானே, அதனால் சும்மா மேலோட்டம் மட்டும் அப்படியே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட். அப்புறம் அந்த பாத்திரம் மாவு அரைச்சிட்டு வயிற்று கரைச்சி வச்சுட்டேன். அந்த பாத்திரம் யூஸ் பண்ணது, காஃபி போட்டது, அப்புறம் ஃபில்ட்ரு அடிக்கடி போடுறதும் காமிச்சிருக்கேன். காஃபி அதுவும் நமக்கு வந்து டிகாஷன் எடுத்து எல்லாம் அது இப்போ இதாகிட்டுது. அதை நான் வந்து அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி நல்லா கழுவிட்டு திரும்ப போடணும். சரி, நான் அதெல்லாம் தான் இப்போ மாவு வச்சதெல்லாம் அந்த பாத்திரம்லாம் இங்கே இருக்குது. கையோடய நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை ஈஸியாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மாவு அரைச்சிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போதே இதெல்லாம் அப்படியே கழுவி கவுக்கிறது. இந்த பாத்திரம்லாம் நல்லா மழை நாளில் கொஞ்சம் காஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம். அதனால் கொஞ்சம் எடுத்து ஏற கட்டிட்டு டப்பாவும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் என்ன பொருள் தீர்ந்தாலுமே எடுத்து நான் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி கழுவி காய வச்சுட்டு நம்ம எடுத்து ஓரம் கட்டி வச்சிடலாம். இல்லை நம்ம காலியான பொருளை எடுத்து கொட்டி வச்சிடலாம். இதெல்லாம் நான் பெருஞ்சீரகம் தோல், அப்புறம் மீதி இருக்கிற பெருஞ்சீரகம் அதெல்லாம் வந்து நான் கொட்டி வச்சுப்பேன். ஜீரகம், மிளகு இது மாதிரிலாம் தூள்லாம் யூஸ் பண்ணிப்பேன். குட்டி குட்டி டப்பா வந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய டப்பானா நமக்கு வந்து இதெல்லாம் ஈரப்பதமாகிடும் அதனால. அதனால நான் 100 வாங்கினேன்னா ஒரு 3 தரம் அதை அடிக்கிற மாதிரி தூள் அடிக்கிற மாதிரி வச்சுப்பேன். அந்த மாதிரி செய்யும்போது டக்குன்னு வீணாகவும் போகாது, நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதனால் நான் அதுக்கு தான் இந்த டப்பாலாம் யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஜாமான்லாம் காஞ்சதெல்லாம் எடுத்து நான் அதோட இடத்துல எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்கேன். இது நல்லா காஞ்ச பிறகு நான் அப்புறம் வேணும் வேணான்றது பொருளை கொஞ்சம் பிரிச்சுட்டு மேலே இருக்க சில்வர் செல்ஃப்லேயும் அடுக்கிப்பேன். இப்போதைக்கு கீழே வந்து இருக்கிற சிமெண்ட் செல்ஃபில் தான் நான் அடுக்கிட்டு இருக்கேன், டேபிள் டாப்பு கீழே இருக்கிறதுல. அப்புறம் முந்திரி பருப்பு அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நான் டப்பாவில் கொட்டி வைக்காமல் அப்படியே வச்சுட்டேன். இது வந்து இப்படியே இருந்ததுன்னா ஒரு மாதிரி நம்ம போயிடும், அது மழைநாள்ன்றதுனால. அதுவும் இந்த நெய் டப்பா வந்து நான் காலி பண்ணி விளக்கி வச்சிருந்தது, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு நான் அதை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பெருஞ்சீரகத்தூள் வந்து கொஞ்சம் நான் அஞ்சரைப்பேட்டிலே வச்சு நம்மன்னு போன மாதிரி இருந்தது. பெருஞ்சீரகம் அதை அடித்து தனியாக வச்சுருந்தேன், அதை தான் காலியாக போகுது, அதுவுமே இடித்து வைக்கணும். அப்புறம் சால்ட் வந்து தீர்ந்து போயிடுச்சு, உப்புத்தூள். நான் அது வந்து வாங்கிட்டு வந்தால் நான் அடிச்சுலாம் வைக்கல, வாங்கிட்டு வந்தால் சின்ன டப்பாவில் இருக்கிறது வந்து நமக்கு சாப்பிட்றப்ப மோர் சாதம் வேறு என்ன பத்தலைன்னா தயிர் இதெல்லாம் சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கும், பெருசு வந்து நம்ம வேறு என்ன சமையல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணலான்னு தான் நான் பெரிய டப்பாலையும் கொட்டி வச்சுருக்கேன். இந்த வந்து ஸ்பூன் ஏன் காட்டுறேன்னா இது வந்து ஒரு 10 12 ஒரு டஜன் மாதிரி இருக்கும். இது வந்து விலை ரொம்ப கம்மி தான், 10 ரூபாய்க்குள்ளே தான் இருந்தது. நம்ம இந்த பொருள்லாம் விற்கிறாங்க இல்லையா, 10 ரூபாய்க்கு இத்தனை ஒரு பொருள் 2 பொருள்னு சொல்லிட்டு ஒரு கடை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கடையில் நான் போயிருந்தப்போ இது வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஷெல்ஃபை ஏன் காமிச்சிருக்கேன்னா, இந்த ஊறுகாய் வகை, அப்புறம் புளி, உப்பு இதெல்லாம் வந்து மேலே வைக்காமல் கீழே வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டில். அது மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஊறுகாய். அதை நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சும்மா காமிச்சிருக்கேன். இப்போ காப்பி தூளும் எடுத்து கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ மளிகை ஜாமான் வாங்கினதுலேருந்து நான் எடுத்து இன்னும் வைக்கல, அதுதான் சும்மா பிச்சு போட்டதை அப்படியே காமிச்சிட்டு லைட்டாக வந்துட்டுருக்கேன். இப்போ இது வந்து கிரைண்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அரிசி வந்து முதல்ல போட்டோம்னா அதை வந்து வாரி இது மேலே வந்து பண்ணால் காஞ்சிருந்தா நம்ம டக்குன்னு வந்துடும். அரிசி மாவுனா அது உளுந்து மாவுனா டக்குன்னு இதை நல்லா காஞ்சிட்டுது, எடுக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது. தண்ணியை நல்லா அப்புறம் தொட்டுக்கிட்டு நான் அதை ஊற வச்சு அப்புறம் தான் இது சுத்தமாக தேய்ச்சி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் வேறு வேலையாக இருந்தனால நான் வந்து இதை கொஞ்சம் மறந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா காஞ்சி போயிடுச்சு. ஆனால் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா வேறு வேலை இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம்னா அது இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நம்ம வந்து செத்த நாய் தண்ணியில் வந்து நல்லா பனியன் கிளாத்தை கனமான துணியாக இருந்ததுன்னா தண்ணியை நினச்சிட்டு அது மேலே நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு செத்த நாய்க்கு வச்சு நம்ம எடுத்தோம்னா க்ளீனாகவே வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீனாக அதை வந்து நான் தொடச்சி எடுத்து ஏற கட்டிட்டேன். இப்போ நைட்டு வந்து நான் டிஃபனுக்கு வந்து உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். காலைல அரைச்ச சட்னியும் கடலை சட்னி இருந்தது, அதனால் நான் அதுதான் இப்போ சட்னி ஒன்றும் புதுசாலாம் பண்ணலை. கொஞ்சம் பொடியும் அதுவும் தொட்டுக்கலாமேனு சப்பாத்தி மாவு நாள் நான் போட்டுருந்ததும் அதுவும் இதுவும் போட்டு கொஞ்சம் சப்பாத்தி உப்புமாட்ட மாதிரி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஏதோ ஒரு முறையில் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ